Hi friends, welcome to my YouTube channel. இது நம்மளோட iOS developer roadmap series. Swift.ui யூஸ் பண்ணி எப்படி iOS கிரியேட் பண்ணுறதுன்னு தான் இந்த சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Xcode எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு Swift.ui ஆப் கிரியேட் பண்ணுறது, டெக்ஸ்ட் மாடிஃபிகேஷன், அப்புறம் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்களும் உங்களோட iOS ஆப்பில் டெக்ஸ்ட் அப்புறம் இமேஜஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த Xcode நீங்கள் மேக்புக் ஆப் ஸ்டோர் போயிட்டு Xcodeன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் Xcode டெவலப்பர் கோர்ஸ்ங்கிற ஒரு ஆப் காமிக்கும். இது வரைக்கும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 3 GB இருக்குது. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு எப்படி உங்களுக்கு 12 GB தேவைப்படும். இந்த Xcode நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம்னா குறைஞ்சது உங்களுக்கு 15 GB ஸ்பேஸ் இருக்கும். ஸோ வாங்க இப்போ எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதும் லான்ச் பேடில் போய்ட்டு நீங்கள் உங்களோட Xcode ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஸ்பாட்லைட்லேயே நீங்கள் Xcodeன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா Xcode ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் Xcode இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சில அடிஷ்னல் காம்போனன்ட்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லும். அதெல்லாம் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட Xcode வெல்கம் ஸ்க்ரீன்லேயே கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் iOS கீழே ஆட் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இங்கே தான் உங்களோட ப்ராஜெக்டோட நேமு, என்ன லாங்குவேஜ், அதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ நான் ப்ராஜெக்டோட நேம் வந்து ஹலோ Swift.ui வச்சுருக்கேன். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து Swift.ui, அப்புறம் லாங்குவேஜ் வந்து Swift வச்சுருக்கேன். யூசர் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா Swift.ui அப்புறம் ஸ்டோரி போன்ற 2 காமிக்குது. நம்ம Swift.ui வச்சு தான் ஆப் கிரியேட் பண்ண போகிறோம். அதை Swift.ui பற்றி மட்டுமே இப்போ பார்ப்போம். ஸ்டோரி போர்டை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஆப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதும் உங்களோட ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிருக்கும். Xcode இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு செக்ஷனாக உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே இருக்கிற இந்த டூல் பாரை பற்றி நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். இந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப் ரன் பண்ணுறது அப்புறம் ஸ்டாப் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஐஃபோன் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிமுலேட்டர் எல்லாமே காமிக்கும். இதில் எந்த டிவைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஆப்பை ரன் பண்ணி பார்க்க போகிறீங்கிறத செக் பண்ணிக்கலாம். தென் உங்களோட ஆப் ரன் பண்ணுற ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே காமிக்கும். சக்ஸஸ் ஆகிடுச்சு, அவங்களோட ஃபீல்டு இல்லை ஃபெயில் ஆகிடுச்சு அல்லது யாராவது காமிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த செக்ஷன் தான் உங்களோட ப்ராஜெக்ட் நேவிகேட்டர். இங்கே தான் உங்களோட கோட் ஃபைல்ஸு, அசட்ஸு, ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கும். இந்த அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் உங்கள் ஆப்புக்கு தேவையான கலர் செட்ஸ் அப்புறம் இமேஜஸ் அண்ட் ஐகான்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் சென்டராக இருக்கிற இந்த ஏரியா தான் எடிட்டிங் ஏரியா. இங்கே தான் உங்களோட கோடெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரைட் சைட்லேயே உங்களோட ப்ரிவியூ செக்ஷன் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஒவ்வொரு கோடோட ரிசல்ட்டையும் இந்த ப்ரிவியூவிலே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த ரைட் சைடு மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட Swift.ui எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்கும். Swift.ui எலமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் அப்புறம் இமேஜ். நீங்கள் டைரெக்டாக உங்களோட எலமெண்ட்ஸோட டிசைனை இங்கேருந்தே கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாட்டமில் தெரியுற இந்த செக்ஷனில் தான் ரன் ஆகும்போது வர எரர் அப்புறம் லாக்ஸ் எல்லாம் இங்கே தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு இருக்க அந்த டெக்ஸ்ட்டை வெல்கம் டு iOS டெவலப்மெண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம சேஞ்ச் பண்ண சைடில் இருக்கிற ப்ரிவியூவிலே உங்களுக்கு உங்களோட சேஞ்சஸ் நல்லாவே தெரியும். உங்களோட டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறது. இப்போ நம்ம இதோட கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கலர் வந்து ப்ளூன்னு வைக்க போகிறோம். இப்போ இதோட கலர் வந்து டெக்ஸ்டோட கலர் வந்து ப்ளூன்னு சேஞ்ச் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ அந்த ஐக்கானுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேடிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் ரெண்டுக்கும் உள்ள ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் அடுத்து இந்த ஐக்கானை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நான் hand.wave.fill என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் இமேஜ் வந்துருக்கு. இந்த மாதிரி இமேஜஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டூல் பாரில் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி சிம்பிள்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா Xcodeல இருக்கிற இன்பில்ட் ஐக்கான்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். இந்த ஐக்கானை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஆப்பை வந்து இன்னும் பெட்டராக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கான் சேஞ்ச் ஆகிருக்கு. இதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இமேஜ் ஸ்கேல்ங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது லார்ஜில் தான் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஐக்கான் சரியாக விசிபிள் ஆகலை. ஸோ நான் இதோட
ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சிஸ்டம் சைஸை வந்து 15 வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் உங்களோட இமேஜஸோட சைஸை பெருசு பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, டெக்ஸ்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபாண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லார்ஜ் டைட்டில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் நல்லா விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த டிசைன் எப்படி சிமுலேட்டரில் வந்து ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி சிமுலேட்டரை ரன் பண்ணுறேன். இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைன் வந்து ரிவ்யூவில் பார்த்த மாதிரியே நம்மளோட சிமுலேட்டர்லேயே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸ்கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸ்விஃப்ட்வேர் எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, யூஏயில் எப்படி டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது, இமேஜஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் சிமுலேட்டர் ரன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.